ஹாய், வெல்கம் பேக் டு வித்யாஸ் வைப் யூடியூப் சேனல். இன்னைக்கு பொங்கல். எல்லாருக்கும் இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மார்னிங் நான் 4 o'clock எழுந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நைட் நான் தூங்கினது ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. 1 o'clock கிட்ட கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. ஏன்னா எனக்கு லீவ் இல்லை, நேற்று வரைக்குமே எனக்கு ஆஃபீஸ் இருந்தது. ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணேன். இந்த பொங்கல் பானை யூஸ் பண்ணாதது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அதை எடுத்துட்டு நான் அதை நல்லா கீழெல்லாம் மஞ்சள் தடவிட்டு சைடில் எல்லாம் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு, ஆனால் உண்மையாகவுமே இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அந்த பொங்கல் பானை மாதிரியாவே ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம சும்மா என்னதான் சட்டி வச்சு சும்மா டெய்லி பொங்கல் செஞ்சால் கூட இந்த மாதிரி நம்ம டெக்கரேட்லாம் பண்ணும்போது தான் உண்மையுமே பொங்கல்ன்ற அந்த ஃபீலே இருக்குது. என் ஹஸ்பண்டுமே நைட்டு ஒர்க் போயிட்டு லேட்டாக பூ மார்க்கெட் போய் பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் நான் இந்த மஞ்சள் இதெல்லாம் அந்த பானையில் கட்டுவாங்களே அதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ நான் பூவில் ஒரு நூலில் மஞ்சள் தடவி அதை பூ கட்டி இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் 2 பேருக்கு தான் பொங்கல் செய்கிறேன். நம்ம அவ்வளோ பொங்கல் செஞ்சு வேஸ்ட் ஆகிடுன்றதுனால நான் சின்னது தான் போட்டேன். ஆனால் அதுவே ரொம்ப நிறைய பொங்கல் வந்தது. ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி நான் கீழே ஊற்றிட்டு 3rd டைம் இந்த மாதிரி கழுவி அந்த அரிசி வறுத்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பால் 1 டம்ளர் ஊற்றினேன். பானை பொங்கும்போது உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பொங்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பால் நான் மிக்ஸ் பண்ணனால கண்டிப்பாக பொங்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போட்டேன். அதே மாதிரி பொங்கிருச்சு. பொங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் மட்டும் தான் பொங்கல் வச்சேன். வீட்டில் என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் பொங்கல் வச்சு தனியாக தான் செலிப்ரேட் பண்ணேன். நான் எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பேன். ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாச்சும் நிறைய பேர் இருக்கும்னு நினைப்பேன். எனக்கு தனியாக இருக்கிறது அவ்வளோக்கா பிடிக்காது. எனக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சைட்லேயே நான் கொஞ்சம் பேனில் நெய் போட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பொங்கலில் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப குட்டியாக எடுத்து நம்ம கடைசியாக ஃபைனலாக பொங்கலில் போடும்போது அந்த சாமிக்கு படைக்கிறன்ற பொங்கலோட ஸ்மெல் கண்டிப்பாக வந்துடும். அது சாப்பிடும்போது நம்ம சின்ன வயசுலலாம் பொங்கல் சாப்பிடும்போது கேட்டிருப்போம்ல, இதில் என்ன திருநீர் வாசம் அடிக்குது. ஆனால் ஆக்சுவலி அது பச்சை கற்பூரம். அது போடும்போது பொங்கலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோ, அது சாமியோட பொங்கல் மாதிரி அந்த ஸ்மெல் இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பூவெல்லாம் சாமிக்கு வச்சிட்ருந்தேன். நான் நைட்டே ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நான் ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபோட்டோஸ் நம்ம துடைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஃபோட்டோ ஃபுல்லாக துடைக்கும் போது ஸ்மெல் அந்த பூஜையே ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அதே போல் சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பொட்டு வைக்கும்போது மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் பன்னீர், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொட்டு வச்சோம் அப்படின்னாலும் பூஜை ரூம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுலே நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வைப்ரண்ட் கிடைக்கும். நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேன். பொங்கல் எனக்கு நிஜமாவே உண்மையாக நான் வீடியோக்காக போய் சொல்ல, சூப்பராக இருந்துச்சு பொங்கல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் வந்தோடனே கொடுத்து, அவங்க நீ என்ன திருநீர் போட்டிருக்கியா பொங்கலில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே கைஸ், என்னோட பொங்கல் இப்படி தான் போச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.